வில்லியம் பூத் என்கிற ஒரு பெரிய மிஷனரி தலைவர் இருந்தார். சால்வேஷன் ஆர்மி என்று சொல்கிற ரட்சண்ய சேனை என்கிற ஒரு பெரிய ஸ்தாபனத்தை உருவாக்கினவர். பல நாடுகளிலே மிஷனரிகளை வைத்திருந்தார். இன்றைக்கும் ரட்சண்ய சேனைகள் உண்டு, ஆனால் அன்னைக்கு இருந்தது இல்லைனாலும் அவங்க கேப்டன், லெப்டினன்ட், ஜெனரல் அப்படிதான் சொல்லுவாங்க அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு மிலிட்டரி இயக்கத்தை போல ஆண்டவரை கூறி அறிவிக்கிற ஒரு சேனையை உலகமெங்கிலும் எழுப்பின அந்த மனிதர். அவருக்கு ஒரு கடினமான பகுதியில் வேலை செய்வதற்கு அனுப்பப்பட்ட மிஷனரி மிகுந்த கஷ்டத்தோடு தன்னை தியாகம் பண்ணி கஷ்டப்பட்டு வேதனைக்குள்ளாகி சுவிசேஷத்தை அறிவித்தும் ஒரு ஆளும் ஆண்டவருக்கு சொந்தமாகவில்லை. சரி, முதல்ல கஷ்டமா இருந்துன்னு நினைச்சாரு. 2 வருஷம் ஊழியம் செஞ்சாரு, 3 வருஷம் ஊழியம் செஞ்சாரு, இன்னும் ஒருவனும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் வில்லியம் பூத்துக்கு ஒரு கடிதம் எழுதினா. என்ன எழுதினா? அவருக்கு ஜெனரல்னு பேரு. ஜெனரல் பூத், ஐ வாண்ட் டு கம் பேக். ஐ அம் வேஸ்டிங் மை டைம் ஹியர். என்னுடைய நேரத்தை நான் வீணடிக்கிறேன், என் பலத்தை செலவழிக்கிறேன். என் பிள்ளை செத்த போது கூட நான் வீட்டுக்கு போகல, நான் குழி தோண்டி புதைச்சேன். நானும் என் மனைவியும் என் கூட சேர்ந்த சிலரும் அந்த இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். Not a single soul came to the Lord. வில்லியம் பேரிட்டு வந்திருப்பான்னுட்டு அவர் பதிலை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு ஒரு டெலகிராம் வந்தது வில்லியம் பூத்திட்ட இருந்து. கேரி இல்ல, பூத். என்ன? 2 வார்த்தை தான், ட்ரை டியர்ஸ். கண்ணீரை உபயோகப்படுத்திப்பா. அந்த மனுஷன் ஓன்னு அழுதுனால அந்த தேசத்தில் ஒரு பெரிய அசைவு மாத்திரமல்ல, பல 100 சபைகளை ஆரம்பிப்பதற்கு அவர் உபயோகப்படுத்தினார்.